ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆருதிரு எங்கே விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, வண்டலூர் ஜூ, சென்னை. ஸோ நிறைய பேர் போயிருப்பீங்க. இருந்தாலும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். குயிக்காக சொல்லணும்னா நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் இருந்துச்சு. நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கார் அதில் வந்து சஃபாரியில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க, குழந்தைங்கள வச்சுருக்கிறதால. மித்தவங்க சைக்கிள்லேயே நல்லாயிருக்கும். ரெண்டட் சைக்கிள் கொடுக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிடுங்க. லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் போன எலக்ட்ரிக் கார் பார்த்திங்கன்னா இந்த தான். இதில் வந்து நாங்கள் பின்னாடி ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டோம், முன்னாடி வேணாம்னு சொல்லிட்டு. இது கூடவே நான் எல்லா டிக்கெட்டும் ஒரே இடத்துல எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா நீங்கள் லயன் சஃபாரிலாம் நீங்கள் வந்து போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப ஒர்த்தாக தெரியல, எனக்கு ஃபீல் ஆகலை. பட் எங்கள் லயன் டியர் சஃபாரி இருந்துச்சு. இது அக்வாரியம் இருந்தது. இது வந்து இந்த மங்கி வந்து அணில் மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு டைப் ஆஃப் நியூ மங்கி. நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் மனித குரங்கு, கொரிலா இதெல்லாம் இருந்தது. ஸோ கடைசியாக அந்த திருக்குறள் அங்கே போட்டிருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் நாங்கள் போனது. நாங்கள் வந்து எல்லோரும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காராமல் நாங்கள் பேக் சைடில் திரும்பி பார்த்துட்டு உட்காரணும்னு சொல்லிட்டு அந்த பேக் வியூ வேணுங்கிறதுக்காக ப்ரிஃபர் பண்ணி உட்காந்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மானெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே தெரிஞ்சுது. அது உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து அது கை கொடுத்து கையில் சாப்பிட்டு அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய மான் பார்க்கலாம் நீங்கள் ஈஸியாக. அப்புறம் நாங்கள் டைகர்லாம் ஜூம் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணோம். கொஞ்சம் தான் முடிஞ்சுது. நிறையெல்லாம் கேப்சர் பண்ணவே முடியல. ஒரே ஒரு டைகர் தான் வெளியில் வந்தது. லெப்போர்ட்லாம் வந்து சீறிட்டே இருந்தது. அப்புறம் திரும்ப அங்கங்கே நிறுத்துகிறாங்க. அங்கங்கே நிறுத்தி உங்களுக்கு அந்த டைகர், லெப்போர்ட், அப்புறம் வந்து லயன் சஃபாரி தனியாக இருக்குது. கரடியும் அந்த வர வழியில் காட்டினாங்க. இது வந்து ஜிராஃபி. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஓவரால் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இது தான் சொன்னேன். இந்த மங்கி ஒரு டைப் ஆஃப் மங்கியாக இருந்தது. அது அணில் மாதிரி தலைகீழாக இறங்குது, தலைகீழாக போகுது. அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அணில் மாதிரி நீட்டாக வால். ஆனால் வந்து ஃபேஸ் எல்லாம் மங்கி தான். அது மங்கி தான் ஆக்சுவலாக. ஆனால் அணில் ஏதோ கொலாபரேட் ஆகிடுச்சு போல இருக்குது. ஓகே ஃபைன். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கின இடம். நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியாதோன்னு நினச்சி நான் சாப்பாடு கொண்டு வரல. ஆனால் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அங்கேயே வீட்டை சமைச்சு வெளியில் லக்கேஜ் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இங்கே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு ஜாலியாக வந்தாங்க. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம என்ட்ரி டிக்கெட் வந்து QR கோடில் ஸ்கேன் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் லஞ்செல்லாம் நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு போயிடுங்க. அங்கே போய் சாப்பிட்றது ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது. அதுவும் இல்லாமல் ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாலாம் இல்லை. அப்புறம் வந்து தண்ணி பாட்டில் கூட காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டர் இங்கேருந்து கொண்டு போயிடுங்க. ஷார்ப்பாக 9 o'clock ரீச் பண்ணுங்கள். நீங்கள் லயன் சஃபாரி பெட்டர் நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். இங்கேயே நல்லா தான் இருந்தது. ஒருவேளை என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னா பாருங்கள். பட் ஷார்ப்பாக 9 o'clock ரீச் ஆகிடுங்க. அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ.